நம் புதிய பாரதம் சேனல் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இப்போ லேட்டஸ்டாக 2024 பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் ஒரே ஆர்வமாக இருக்கும். ஜூன் மாதம் 4ஆம் தேதி தேர்தலோட ரிசல்ட்டை எல்லாரும் எண்ணிட்டு இருக்கோம் நாட்களில். இந்த தருணத்தில் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல வெற்றி பெறும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தோடு இருக்கும், ஆர்வத்தோடமும் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோட நம்ம இருக்கும்போது நிறைய டிவிகளில் வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய டிவி, நேஷனல் டிவியில், லோக்கல் டிவி, அனைத்து டிவிகள்லையும் பார்த்தீங்கன்னா மிகவும் வலிமையாக இருக்கிறதா எந்தெந்த கட்சிகள் சொல்லி நிறைய விஷயத்தை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் வாங்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆண்ட ஏடிஎம்கே கட்சி அவங்க எவ்வளோ ஓட்டு சதவீதம் வாங்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதர கட்சிகள் எவ்வளோ வாங்கும், பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ வாங்கும் என்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு புட்டு எல்லா நியூஸ் சேனலும் வச்சுட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி மக்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாயிருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாரதிய ஜனதா கட்சி எத்தனை எம்பி சீட் அடிக்கும் அப்படின்றத பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 எலெக்ஷனுக்கு வரும்போது சட்டசபை தேர்தலில் அவங்களுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் வேலை செஞ்சார், அவங்களை வெற்றி பெற செய்தார். அதே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லுறாங்க, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி 22ல இருந்து 26 தொகுதி வரைக்கும் சாலிடா வின் பண்ணுன்றத பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்றாங்க. பிரசாந்த் கிஷோர் சொல்றத நம்ம மட்டும் இல்லைங்க, எல்லாருமே ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைய மக்கள் இடத்துல என்ன சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சி நோட்டாவுடன் போட்டி போடும் அப்படின்னாங்க. ஆனா அந்த நிலைமை இன்றைக்கு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் மாறி தமிழ்நாட்டுல 25ல இருந்து 38% வாக்கு இன்னைக்கு பிஜேபி எடுக்குன்றத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நம்ம சொல்லல, நேஷனல் டிவி அனைத்து இங்க ஆங்கிலேய சேனல்களும் தமிழ் சேனல்களும் இன்றைக்கு ஒளிபரப்பு கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? தாமரை மலராதுன்னு சொன்ன இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, மற்ற இதர கட்சிகளும் சரி, இன்னைக்கு தாமரை மலர்ந்து விட்டதுன்னு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அந்த காலம் இன்னைக்கு வந்து விட்டது. எல்லாத்துக்கும் முக்கியமா ஒரே ஒரு காரணம் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க போறார் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதுல நிறைய டிவி சொல்லியிருக்காங்க, மினிமம் குறைஞ்சது 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார்னு எல்லா சேனலும் கிளியரா சொல்லிட்டாங்க. வெற்றி நிச்சயம். அண்ணாமலை வெற்றி மட்டும் இல்லை, அது கூட 25-26 எம்பி கூட வர போறாங்க. அந்த எம்பி பாராளுமன்றம் சென்று தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க போறாங்க. இதுவரை 40 எம்பிகளை பெற்று ஒரு வாய்ஸ் கொடுக்காம தமிழ்நாட்டின் நலன்களுக்காக போராடாம சமோசா சாப்பிட்டு இருந்த எம்பிகளுக்கு மத்தியில இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்காக போராடுறதுக்காக 25-26 எம்பி நம்ம தமிழ்நாடுல போறாங்க. வெற்றி நிச்சயம். பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம்.